பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய வீட்டில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்களோட எல்லா ஃபிஷ்ஷையும் காட்டுங்க ப்ரோ அப்படின்னு. ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேங்க் இந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் இருந்த மீன் அவ்வளோ இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் கேட்ஃபிஷ் தான் இருக்குது, பிளாக் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். அது பார்த்திங்கன்னா அடியில் கிடக்கும், அதனால் தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா பாக் ஸ்டைல் போட்டிருக்கோம் நம்ம. இவ்வளோ தான் தொட்டி. ஓகே இப்போ நம்ம அடுத்த டேங்க்கு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த டேங்க் ஏற்கனவே காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கௌரா ப்ரைஸ் தான் கிடக்குது. பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாது, எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அங்கங்கே கிடக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வராது வெளியே, ஸோ அதனால் இதில் தெரியாது. ஓகே இல்லை அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க டேங்க்ஸை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் என்ன மீன் விடலான்னு சொல்லி கேட்டிருப்பேன். மறக்காமல் இந்த டேங்க் என்ன விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் தான். வாங்க நம்ம இதை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குட்டி மீன் கப்பீஸோட ப்ரைஸும் பேண்டாமாலியோட ப்ரைஸும் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பேண்டாமாலி தான் அங்கங்கே சுற்றிட்டு இருக்குது. பேண்டாமாலியோட ப்ரைஸ் நிறைய. குட்டி குட்டியாக போகிற கப்பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த கப்பீஸ் எல்லாம் இருக்கும். அது வருது பார்த்திங்களா, லைட்டாக வாலில் கலர் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த மீன்லாம் விட்டுருக்கோம். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்பாஞ்சும் கொஞ்சம் கடல் மண்ணும் தான் போட்டிருப்போம். இந்த ஃபில்டர் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபில்டர் செய்கிறக்குள்ள வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த டேங்கு. அங்கே அடுத்தது இது பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மு தான். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கப்பி ஃபிஷ் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அடியில் போய் இருக்குது, அதனால் தெரியாது. பாருங்க ஒன்றுமே தெரியலை. ஓகே இதான் இது. ஓகே வாங்க அடுத்த டேங்கு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு வீடியோ போட்டிருப்போம். ஓகே வாங்க இந்த டேங்கில் வந்து நம்ம டைகரில் 2 விதமான கலரும் ஒரு ஏஞ்சல் விட்ருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் இதில் என்ன மீன் விடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டேங்குக்கு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பேர் வேண்டாமாலியும் அப்புறம் டெட்ராவில் நிறைய கலரும் ஒரு பலூன் மாலி, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் சீப்ரா ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம டாப் ஃபில்டர் செட் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்க வேண்டியதான், அதனால தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இது பண்ணியிருக்கேன். இது கீழே வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். ஓகே அடுத்த டேங்குக்கு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம போன வாட்டி இந்த டேங்க் தான் க்ளீன் பண்ணியிருப்போம். வாங்க இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே கலரில் வந்துருச்சு. ஓல்டு விஷ் இதை சுற்றிட்டு கிடக்கு பாருங்கள். எல்லா மீனும் ஃபுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்மளோட டேங்கு, இதுதான் நம்மளோட அவ்வளோ ஃபிஷ்ஷுமே. பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். பாய்.